டே 2 முதல் மேட்ச் கல்கண்டார் கோட்டை டேக்கிங் ஆன் காட்டூர். டாஸை வின் பண்ண காட்டூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் மேட்ச், 4 பவுலர், ஒரு காமன் பவர் பிளே, அதே டபுள் எண்டு. டாஸை வின் பண்ண காட்டூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த எண்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஓவர் இந்த எண்டை சூஸ் பண்ண ஒரே டீம் காட்டூர். ஓப்பனிங் மேட்ச்னா ரஞ்சித் ஸ்டிக்கில், ஓப்பனிங் பவுலர் டேவிட். முதல் பால் மேட்ச்சில் ஸ்ட்ரெயிட்டவே கேப்பில் ஃப்ளோவான ஷாட், ஒரு 4 ஓட்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டார். ஃப்ரண்ட்டில் கமிட் ஆக பார்த்தார் பேட்ஸ்மேன். பவர் பிளே ஓவர், அவுட் சைட் ஆப்ஷன் தான் ஃபுல் பேக்கடாக இருக்குது. இங்கே ரொம்ப வித்து மட்டும் கொடுத்துடக்கூடாது, தெரிச்சு போயிடும் வந்து. தேர்ட் பால், செம்ம இடம், லென்த்து முன்னாடி இழுத்து போட்டாங்க. வர விட்டு வைக்க பார்த்தாரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே போட்டி வச்சுருக்காங்க, அதே மாதிரி தேர்ட் மேன் வச்சுருக்காங்க. உள்ளே 2 பேர்த்துக்கு இருக்க கேப் யூஸ் பண்ண பார்த்தாரு. 2 ஃபுல்லராக லென்த்தில் போட பார்த்தாங்க. நேரில் சர்க்கிள்குள்ளே இருக்குது, ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸோ ரமேஷ் ஸ்டேக்கில், இப்போ ரமேஷ் ஸ்டேக்கில் சேஞ்ச் இன் ஃபீல்டு நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பாயிண்ட் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. லெஃப்டாக திரும்பி ஆனாலுமே இடம் கொடுக்காம போட்டார். திரும்பின பக்கமே போட்டாங்க. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் வேறு இருக்குது. பந்து டாட்டு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கல்கண்டார் கோட்டை அப்படின்னு பார்த்தா அந்த எண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டீமாக பவுல் பண்ணி டாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பவர் பிளே ஒரு பவுண்டரி போச்சு. மற்ற நிறைய பால் நல்ல இடத்துல போட்டாங்க. ஃபீல்டிங் செட்டப் கரெக்டாக வச்சு 5 ரனில் பிடிச்சி போட்டாங்க. செகண்ட் நியூ பவுலர் லெஃப்ட் ஆம் கொண்டு வந்திருக்காங்க ஆசிக். எண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ரைட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடில் விண்டு, ரொம்ப லைட்டான விண்டு தான் இப்போ இருக்குது. டக்குன்னு மாறிடுவானா. கீப்பர் செட்டு க்ளோஸு, நேராக உள்ளே போட்டார். 6 ஓட்டம். பேட்டோட உள் பகுதியில் பட்ட மாதிரி தான் இருக்குது. அவரோட ரியாக்ஷனும் அப்படி தான் இருக்குது. உள்ளே வந்தால் வந்து வெளில போயிருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் ஷாட்டு, முதல் பால் பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு 6 10 பண்ணியிருக்காரு. இந்த ஒரு முதல் பாலும் அட்டாக் பண்ணி காட்டியிருக்காரு ரஞ்சித். காட் சேஞ்சு, லெட் ஆம் ஓவர். ரிசல்ட்டில் சேஞ்ச் இருக்க மாதிரி தோணுது. மேலே மேலே பார்க்க முடியல, ஒன்றுமே தெரிலன்ட்டாங்க. ஆக்சுவலாக உச்சிக்கு போச்சுன்னா கஷ்டம், ரொம்ப பார்க்கறது கவர் பண்ணுறது கஷ்டம், பிடிக்கிறதும் கஷ்டம். போன பால் ஒரு ட்விஸ்ட்டு, லெக் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீல்டு காரணமாக நோ பால். இந்த பால் ஃப்ரீ பால். ஐ செட்டை விட்டு வெளில போட்டார், ஃபாஸ்ட்டாக போட்டார். லைட்டாக பேட்டில் போட்டால் கூட இந்த இடம் ஓப்பன் தெரிச்சு ஓடி இருக்கும். இப்போ தான் சொன்னேன் அந்த இடத்துல ஆள் கிடையாதுன்ட்டு. கரெக்டாக ஸ்கொயர் ஆள் வச்சு போட்டாங்க. தரையோட போட தடுக்கிறது கஷ்டம். இது எரிச்சு வேற கொடுத்துருக்காங்க. 2 நாள் ஒரு 6 வந்திருக்கு ரஞ்சித் பேட்லேருந்து. ஓவர் டு ரஞ்சித். கரெக்டாக பிடிச்சே தீர்னுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. அங்கே கேட்ச் ட்ராப்பு, லாங்காக வச்சு போட்டு ஸோ விக்கெட் எடுக்க முடியல. ரஞ்சித்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. டாஸ் பால், நேரில் பேட்டை விட்டார். 6 தாண்டி போயிடுச்சு, தலையை தாண்டி கரெக்டாக போயிருக்கு. அடுத்த பாலே பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கிடைச்ச டாஸ் பாலை ஃப்ரண்ட்டாக தான் விக்கெட்டில் கிராஸாக கொஞ்சம் கூட போகலை. சிங்கிள் மாற்றிட்டாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 27 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். அடுத்த நியூ பவுலர் இம்ரான். எண்டு சேஞ்சு, தேர்ட் ஓவர் முதல் பந்து. செம்ம இடம், விக்கெட் போட பார்த்தாரு. க்ளோஸாக வர விட்டு சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. ஒரே ஓட்டம் மட்டுமே. போன பால் ரீபால் பால். செம்ம இடம், வர விட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க. பாயிண்டில் உள்ளே வச்சு போட்டாங்க. பாயிண்ட்டு ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்டில் ஆள் இருக்காங்க. ஷார்ட் பாயிண்ட் வச்சுட்டு டீப் பாயிண்ட்டை தள்ளி வச்சிட்டாங்க. மீண்டும் பேக் ஆஃப் லென்த், பேஸ் கொடுக்காம ஒரு ஆஃப் கட் ஆட்டம் போட்டார். செகண்ட் டைம் ஜிஜி வர போய் நின்ட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருன்னு சொல்லலாம். 2வது ரனுக்கான வாய்ப்பை கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப டீப்லேருந்து வரணும் வந்துட்டார். ஆனாலும் க்ளோஸ் டு பாடி. ஃபிக்ஸிங்களுக்கு ரெடியாக இருந்த காரணத்தினால அதையும் மோடி எடுக்கப்பட்ட ஸ்மார்ட் பிளே இங்கே பார்க்க முடியுது. யோயோ ரமேஷ் அவர்கிட்ட டேஞ்சர் இருந்தாலுமே வந்துட்டார் ரஞ்சித்தும். சிக்குங்க ஸ்ட்ரெயிட்டே ஒரு பீச் ஆஃப் டெலிவரி. இவருக்கு அவுட் சைட் ஆஃப் சம் காட்டவே இல்லைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பால்ஸ் உள்ளே கொண்டாந்தார். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளிஸ்டரிங் பேட்டிங் பார்க்க முடிஞ்சு ரஞ்சித் அவர்கிட்ட. அந்த பேட்டிங்க்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல யார்க்கரை போட்டாருன்னு சொல்லலாம். லெக் ஸ்டம்பில் சொருவிட்டார். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். பேக் ஃபுட் ஷாட், உள்ள கேட்சு. கன்சிக்யூட்டிவாக 2 பால் 2 விக்கெட்டு. ஓவரை முடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்து 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 32. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் 10 நியூ பவுலர் பிரஜித்.
முதல் பால் 1 பவுன்ஸ் டு த ஃபீல்டர். பாடியில் பட்டிருக்கு. பாடியில் பட்டு டிவியேட் ஆகி ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். செகண்ட் பால் டாஸ் பால். இந்த கேப் கரெக்டாக கேப்பில் போயிருக்கு. சேஸை கண்டிப்பாக பட்டலாம். அவங்க டீம் இருக்க பக்கம் ஒரு 4 ஓட்டம். மூணாவது பால் நேரில் அரடியாக வைக்க தான் முடிச்சு பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார் பேட்ஸ்மேன். டேக்கன் கம்ஃபர்டபிளி. மீண்டும் ஒரு ஹை கேட்சை பார்க்க முடியுது. அவருக்கு விண்டு இருக்குது, அதை தாண்டி வெயில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது, அதை தாண்டி பிடிச்சிட்டாரு. மனோ அங்கே ஃபீல்டர். ஸோ ரமேஷ் ஆட்டம் வந்து வெளியே. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். கிரவுண்டு கேட்ச் எடுத்த ஃபீல்டர் பக்கம் போச்சு. ஒரே ஓட்டம் மட்டுமே. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் நவீன் சூர்யா. வெள்ளக்கி வைட் யார்கர். ஒன் மோர் மீனிங். அந்த டார்கெட் டிசைடிங் வந்து எனக்கு தெரிஞ்சு டாட் தான். அவரோட ஃபுட்டு கொஞ்சம் வெளியே இருக்குது. கொஞ்சம் நகர்ந்தாலுமே உள்ளே தான் சொல்லிடுவாங்க. எஸ் அதே தான், டாட் பால். ஓவரம் முடிச்சிருக்காங்க. டார்கெட் 41. சேசிங்காக பிரஜித் ஸ்ட்ரைக்கில். அந்த நேரில் மனோ இருக்காங்க. ஓப்பனிங் பாலர் சதீஷ். முதல் பந்து இன்னும் வேட்டு வாப்பா பார்த்தாரு. பட்டா தெரிஞ்சு எங்கேயோ ஓடி இருக்கும் அடிக்கிற காற்றுக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணார். வைக்க தான் முடிஞ்சு. அதையும் ஸ்டாப் பண்ண வந்துட்டாங்க. மிட்டா ஃபுல்லாக வச்சு போட்ட காரணத்தினால ரன் எடுக்க வாய்ப்பு கொடுக்கல. மீண்டும் சுவிட்சுக்கான முயற்சி. பாலியில் விழுந்திருக்கு. ஃபுல்லராக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பந்தெல்லாம் உடச்சி கொஞ்சம் போட்ட மாதிரி பேக் ஆஃப் லென்த்துக்கு போயிருந்தார். இன்னும் ஃபுல்லராக வந்திருக்காரு. லாஸ்ட் மோர் மூமெண்ட். ஏர் மூமெண்ட்டோட பந்து வந்துச்சு. மீண்டும் ஒரு டாட் பால். ஒரு முக்கிய பந்து திரும்பின பக்கமே போட்டாங்க. போன பால் வைடு. ரீபால் பால். இந்த 1 மோர். ஐயோ எதிர்த்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். தாண்டி போயிடுச்சு. பவுண்டரியை கிளியர் பண்ணி காட்டிட்டாங்க. ஆளோட முடிச்சிருக்காங்க. ஒரு காமன் பவர் பிளே ஓவர். 5 டாட்டு, ஒரு வைடு, ஒரு 6. அந்த 6 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் விண்டு எதிர்த்து அடித்தார். 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. மெய்டன் ஓவராக இருக்குமோன்னு நினைக்கும் போது ஒரு 6 வந்துருச்சு. செகண்ட் நியூ பாலர் நவீன் சூர்யா. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மனோஜ். ரைட் பேட்ஸ்மேனுக்கு விண்டு ஃபேவர் இந்த எண்டில். ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிருக்குன்னு சொல்லும் போது ஃபீல்டர் மேலே பட்டு ஓடி எடுக்கப்பட்ட 2 சிங்கிளோட கட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். 2வது பந்து லூப்போட போட்டார். ஃப்ளோட்டோட போட்டார். 3rd பால் ஹை பேக் லீவர். எலிவேஷன் கிடைக்கல. மீண்டும் அதே ஃபீல்டர். மீண்டும் அங்கே டைமிங் கிடைக்க இங்கே ஓடி எடுக்கப்பட்ட 2. டாஸ் பால் ஃப்ளாட்டட் அவேன்னு சொல்லலாம். கரெக்டாக கமிட்டி கிட்ட அடிச்சிருக்காரு. இன்னும் ஃபுல் பவரோட அடிக்கலை. பேட்டை வச்சார். இந்த எண்ணில் அடிக்கலாம். கண்டிப்பாக அடிக்கலாம். அடித்து காட்டியிருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் மோர். கொஞ்சம் வேகம். குத்தி கட்டாகும். சிங்கிள். 1 மோர் மீனிங் ஓவரில் ஃபுல்லாக ஏறி ஆனார். வளைஞ்சு போகும். 1 பவுன்ஸில் போகும். சேஃபான ஒரு ரன். ஓவர் முடியுதுன்னு சொல்லலாம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 20. 12 பால் பாக்கி இருக்குது. 21 ரன் தேவை. எண்டு சேஞ்சு. இந்த எண்ணில் இப்போ ரஞ்சித் போட வந்திருக்காங்க. ஓவர் த விக்கெட். முதல் பால் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணாங்க. ஹெலிகாப்டர் கிரவுண்டராக போச்சு. 1 ரன். செகண்ட் பால் ஃபுல் பேடை காட்டி ஏற்றிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. நவீன் சூர்யா கையில் விழுந்துருச்சு. ஸோ பிரஜித் ஆட்டமிலிருந்து வெளியே. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். 3வது பால் வந்தோடனே பேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் டீப்புக்கு போயிருக்கு. புஷ் பண்ணுறாங்க. கொஞ்சம் லேட்டாக ஓடின மாதிரி இருக்குது. பட் ஓடிட்டாங்க. சேஃபாக ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் டைம் நல்லா பட்டிருக்கு பேட்டில். பட் கைக்கு போயிருக்கு. ஃபீல்டரை மாற்றி ஃபேட்டையும் மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ லெஃப்டி ஆட்டம் இருந்து வெளியே. ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் சாம். லாஸ்ட் மோர். அவர் எதிர்பார்த்தது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். இங்கே கேட்சு ஸ்மார்ட் ப்ளே பண்ண பார்த்தாங்க சாம். சூப்பரான கேட்சை பார்த்தோம். நான் டாமினன்ட் சைடில் பிறை ஸ்ட்ரைக்கில் முக்கியமான வந்து
விக்கெட்டாக மாறினா ஹேட்ரிக்கு. கேப்பில் போகும். ஹேட்ரிக்கான வாய்ப்பு மிஸ் ஆகுது. பவுண்டரி விடாமல் சேவ் பண்ணிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு எக்கனாமிக்கல் எஃபெக்டிவ் ஓவர் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரஞ்சித் அவர்கிட்டருந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 25 ஆடி இருக்காங்க காட்டூர். லாஸ்ட் ஓவர் போட ரமேஷ் வந்திருக்காங்க. 6-16 முதல் பால். டாஸ் பால், பேக்வர்ட் ஷாட். இது வரைக்கும் போச்சா இல்லை போகலை. மீண்டும் ரஞ்சித். ஸோ விக்கெட் என்ற பேருக்கு அந்த காலத்துக்கு ஆப்போசிட்டாக ரஞ்சித்தோட பேரை எழுதிடலான்னு சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டு, நல்ல ஓவர் போட்டு கொடுத்தாரு. விக்கெட்டு, கேட்ச் எல்லாமே. ஆசிக் ஸ்ட்ரைக்கில் 5-16. போன பால் வைடு ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. 4-5. ரன் எடுக்கல. டாட் பால் மீண்டும். 3 பால் பாக்கி இருக்கு. 3 பெரிய ஷாட் இடம் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரே ஒரு நல்ல பால் பவுண்டரி விடாமல் போட பார்ப்பாங்க. 2-13. கிரவுண்டட். அந்த ஒரு பந்தை உள்ளே போட்டிருக்காருங்க. சிங்கிள் டேவிட் ஸ்டிக்ல. போன பால் வைடு. லோட்டாஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி மேட்சை ஜெயிச்சிருக்காங்க கல்கண்டார் கோட்டை. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ரஞ்சித். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 நாள் ஒரு 6 பத்தி முடிந்தார். பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து கேட்ச் எடுத்து இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காங்க.